ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பிரீத்தி யுவா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, எங்கள் வீட்டு கார்டனை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க எங்கள் வீட்டு கார்டனை பாருங்கள். நாங்கள் இந்த வீட்டுக்கு வரும்போது எனக்கு ரொம்ப ஒரு விஷயம் பிடிச்சிருந்துச்சு. என்ன அப்படின்னா முக்கனிகள் மரமும் இருந்துச்சு. மா, பழ, வாழைன்னு சொல்லுவாங்க. அது மூணுமே எங்கள் வீட்டில் இருக்குது. அதனால் எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிக்கும். வாங்க ஃபஸ்ட்டு வாழையிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா வாழை வாழையடி வாழையாக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க வாழையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுதாங்க எங்கள் வீட்டு வாழை மரம். நிறைய காய்க்கும். இது வெறும் ரா பனானா மட்டும்தான், பழம் கிடையாது. நல்லாவே இருக்கும். நல்லா பெரிய காயாக காய்க்கும். நாங்கள் 1.5 இயர்ஸ் ஆகுது. நாங்கள் ஒரு 3 மரம் காய்ச்சிடுச்சு. நிறையவே காய்க்கும். இது பலா மரம், ஜாக் ஃப்ரூட். இப்போ நான் காமிக்கிற வீடியோ எங்கள் வீட்டு ஃப்ரண்ட்டு பக்கத்தில் இருக்கிற ட்ரீஸு எல்லாம் காட்டிகிட்ருக்கேன் உங்களுக்கு. இது நல்லாவே சூப்பராக இருக்கும். ஃப்ரூட்டு நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்டியாக இருக்கும். விடும்போது நான் காட்டுறேன் உங்களுக்கு. பழம் வரும்போது பெருசாகவும் இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இது மாமரம், மேங்கோ ட்ரீ. இது ஏதோ ரகம் பழம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஒரு 2 பழம் தான் காய்ச்சிது. ஆனால் நாங்கள் கிளம்பி ஊருக்கு போகிற டைமில் யாரோ மெய்டு ஏதோ எடுத்துகிட்டு போயிட்டாங்களாம். அதனால் எங்களுக்கு டேஸ்ட் என்னன்னு எங்களுக்கு தெரியாது. நல்லா காஸ்ட்லியான பழம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த இயர் இந்த பழம் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வீடியோவில் போடுறேன், ஷேர் பண்ணுறேன். இது முருங்கை மரம். செம்மையாக இருக்கும் அங்கே காய். நல்லாவே காய்க்கும் காயெல்லாம். நான் உங்களுக்கு அடுத்த வாட்டி காய்க்கும் போது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சீசன் இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். நான் லாஸ்ட் இயர் இந்த சீசனில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. இது காட்டு மல்லி. இங்கே ஆந்திராவில் இது நம்ம ஊர் மல்லி மாதிரி தலையில் வச்சுக்கிறாங்க. ஆனால் நம்ம மோஸ்ட்லி இது தலையில் வைக்க மாட்டோம். ஸ்மெல் இல்லைன்னு இது நம்ம வைக்க மாட்டோம். இது பூக்கிற சீசன் போல் நிறைய பூத்து இருக்குது. நான் மேக்ஸிமம் இதை பறிக்கவே மாட்டேன், அப்படியே செடியிலேயே விட்டுருவேன். ஸ்மெல்லே இருக்காது. நல்லா சாமிக்கும் எதுவும் வைக்க முடியாது, நம்மளும் தலையில் வச்சிக்க கூடாது ஸ்மெல் இல்லாத ஃப்ளவர்ஸை. அதனால் நாங்கள் இதை அப்படியே விட்டுடுறது, அழகாக இருக்குன்ட்டு. இந்த செடி பாருங்கள், இது சுகர் பேஷண்ட்டுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குமா. ஆனால் அதை சாப்பிட்டா ரொம்ப கசக்கும் அப்படின்றாங்க. சுகர் எல்லாம் இருக்காது, உடம்புல போயிடும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. இங்கே நிறைய பேர் வீட்டில் இதை வச்சுருக்காங்க. இது என்னன்னு தெரியல. நம்ம இங்கே இதை யூஸ் பண்ணுறாங்க. சுகருக்கு சாப்பிட்டா நல்லதுன்றாங்க. இது டிசம்பர் செடின்றாங்க. ஆனால் இன்னும் எதுவும் விடலை. இப்போ பூ விடுமா என்னன்னு தெரியல. டிசம்பர் செடின்னு சொல்கிறாங்க. நல்லா ஹைட்டாக வளர்ந்துருக்கு. ஆனால் பூ விடுற டைமு டிசம்பர் மந்த் வரப்போகுது இல்லைங்களா, பூ விடுற டைமு அப்படின்றாங்க. என்னன்னு தெரியல, பார்க்கணும். பூ விட்டுருந்தா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இங்கே ஒரு சாமந்தி செடி வச்சுருக்கோம். இது ஒரு மாதிரி எல்லோ கலரில் பூக்கும். நல்லாவே பூத்து இருந்துச்சு. இப்போ இந்த கிளைமேட்டுக்கு பூக்கவே இல்லை இன்னும். கொய்யா மரங்க, கோவா ட்ரீ. நல்லாவே காய்க்கும். செம்மையாக இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும் காய். நாங்கள் நிறையவே பறிச்சிருக்கோம். நல்லாயிருக்கும். இங்கே
காய் இருக்கா அப்படின்னு சொல்லி தெரியல எனக்கு. இது சப்போட்டா ட்ரீ ஹைப்ரிட்னு சொன்னாங்க. ஆனால் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இது கூட நாங்கள் வச்சு கூட 1 இயர் ஆக போகுது. ஆனால் இன்னும் எதுவும் வரல. எங்கள் வெட்டிங் டேக்கு கிஃப்ட் பண்ணாங்க இங்கே எங்களுக்கு. ஆனால் சின்ன காய் ஒன்று இருந்துச்சு. அதுவும் ஏதோ ஒரு அணில் ஏதோ ஒன்று கடிச்சு சாப்பிட்டுடுச்சு போல். இது செம்பருத்தி மரங்க. எங்கள் வீட்டில் நிறைய செம்பருத்தி மரங்க இருக்குது. இது ஒத்த அடுக்குன்னு நினைக்கிறேன். செம்பருத்தி இதோ இருக்கு பாருங்கள். இது ஃப்ரண்ட் சைடில் இருக்குது இந்த செம்பருத்தி மரம். இது சாத்துக்குடி அப்படின்னாங்க. இன்னும் வளரப்போகுது. இன்னும் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. பரவாயில்ல. நாங்கள் 1.5 இயர்ஸுக்கு கொஞ்சம் வளர்ந்துருக்கு. இது மருதாணி மரங்க. ரொம்ப பெருசாக இருந்தது மரம். நாங்கள் கட் பண்ணிட்டோம். ஒரு 6 மந்த் பிஃபோர் நாங்கள் கட் பண்ணிட்டோம். ரொம்ப பெருசாக இருக்குது. கீழே இருக்க செடிக்கு வெயில் பட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் கட் பண்ணி வச்சிட்டோம். இப்போ தான் வந்துட்டுருக்கு. ஆனாலும் நிறைய பேர் பறிச்சுட்டு போயிடுறாங்க. இங்கே மெய்டுங்க பறிச்சுட்டு போகிறாங்க. எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பறிச்சுட்டு போயிடுறாங்க. நான் நல்லா செவக்கும். நல்லா ரெட்டிஷாக செவக்கும். நான் ஒரே ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லாவே செவக்கும் இந்த மருதாணி மரம். இது வெந்தயக்கீரைங்க. எங்கள் கார்டன் அக்கா வெந்தயம் கொடுங்க மேடம், நான் வெந்தயம் போடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க தான் சும்மா போட்டாங்க. எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இது நம்ம வீட்டில் கறி ஏதாவது பண்ணிக்கலாம் கீரையை வச்சு. நல்லாயிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஃப்ரெஷ் அண்ட் ஹெல்த்தியாக சாப்பிட்டோன்னா நம்மளும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருப்போம். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இது வெத்தலை செடி. நான் இப்போது கந்தசஷ்டி விரதம் இருந்தேன். அதனால் எல்லா வெத்தலையும் எடுத்து நான் யூஸ் பண்ணிட்டேன். ஆனால் நிறையவே இருந்திருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ வெத்தலைங்க இருக்குது. எவ்வளோ தூரத்துக்கு வெத்தலை கொடி போகுது பாருங்கள். நான் தான் எல்லாத்தையும் எடுத்து யூஸ் பண்ணிட்டேன். சில பல குரோட்டன்ஸ் செடி அந்த மாதிரிலாம் எங்கள் கார்டன் அக்கா வச்சுருக்காங்க. அவங்க தான் எடுத்துகிட்டு வச்சாங்க. இந்த ப்ரௌன் இந்த கலரில் இருக்கிறதெல்லாம். இது சாமந்தி. இது இந்த ஃப்ளவர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. கலரே செம்மையாக இருக்குது பாருங்கள். ஆலோவேரா. இதுவும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். டபுள் கலரில், டபுள் இல்லை ட்ரிபிள் கலரில் இருக்குது பாருங்கள். இது மஞ்சள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னன்னு தெரியல. இது இந்த லீஃபெல்லாம் எல்லோவாக சேஞ்ச் ஆகிடுமா. சேஞ்ச் ஆகும்போது நம்ம எடுத்து பார்க்கலாமா, மஞ்சள் ரெடியாக இருக்கும் கீழே அப்படின்றாங்க. இப்போ பாருங்கள் அதோட ஃப்ளவர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எங்கள் வீட்டில் துளசி தாங்க நிறைய இருக்குது. இதோ பாருங்கள் துளசி. ஒரே ஒரு செடி மட்டும்தான் வச்சோம் நாங்கள். வீடு ஃபுல்லாக கார்டன் ஃபுல்லாக துளசி தாங்க. இது ரோஸ் செடிங்க. 20 டேஸ் பிஃபோர் தான் வாங்கி வச்சுருந்தோம். நிறையவே ரோஸ் பூக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ தான் வந்துட்டுருக்கு புது லீவ்ஸ் எல்லாம். இது பாருங்கள் சாமந்தி செடி. கலரே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கலரு. இது துளசி. கீழெல்லாம் பாருங்கள் புதினா. நிறையவே வந்திருக்கு புதினா. லைனாக பாருங்கள் ஃபுல்லாகவே லைனாக வீட்டுக்கு லைனாக என்ட்ரன்ஸில் சாமந்தி செடி வச்சுருக்கோம்.
லைனாகவே சாமந்தி செடி வச்சுருக்கோம் என்ட்ரன்ஸில். பூத்துச்சுன்னா செம்மையாக அழகாக இருக்குங்க. இது ரோஸ் செடி. இந்த கிளைமேட்டுக்கு இன்னும் எதுவும் பூக்கலை. இதுவும் ஒரு ரோஸு. ரெட்டு, ஒயிட்டு, எல்லோன்னு நினைக்கிறேன். 3-4 செடி வச்சுருந்தோம் நாங்கள். இது மல்லி. மல்லி நிறையவே வச்சுருக்கோம். சீசனில் நல்லாவே பூக்கும் மல்லி. இங்கேயும் சாமந்தி வச்சுருக்கோம் பாருங்கள். என்ட்ரன்ஸில் 2 பக்கமும் வச்சுருக்கோம் நாங்கள் சாமந்தி. துளசி பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் எங்கள் வீட்டில். நிறைய இருக்குது. இங்கேயும் ஒரு மஞ்சள் செடி. துளசி பாருங்கள் எவ்வளோ நிறைய இருக்குது. சாட்டர்டே ஆனால் பெருமாளுக்கு மாலை கட்டி போட்டுடுறது. இவ்வளோ துளசி வச்சு நம்ம வீட்டில் என்ன பண்ணுறது? நல்லா மாலையாக கட்டி போட்டுருவேன் நான். பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக வந்திருக்குன்ட்டு துளசி. இது ஒரு ரோஸுங்க. குட்டி குட்டியாக ஒயிட்டில் பூக்கும், நல்லாயிருக்கும். இது ஒரு செம்பருத்தி, அடுக்கு செம்பருத்தி. இதை பாருங்கள். நல்லா ஹைட்டாக வளர்ந்துடுச்சு. எவ்வளோ ஹைட்டுக்கு இருக்குது பாருங்கள். மேலெல்லாம் பூத்து இருக்கு. இது மல்லி. மல்லி நிறைய வச்சுருக்கோங்க இல்லைங்களா? இதுவும் மல்லி தான். இது ஒரு ரோஸ் செடிங்க. பூக்கும்போது நல்லாவே இருக்கும். இப்போ இந்த ஃபால் சீசன் இல்லைங்களா? அதனால் இலையெல்லாம் விழுந்துடுது. இதுவுமே மல்லி. இது இன்னொரு கொய்யா மரம், ஹைப்ரிட்டு. நல்லாவே காய்ச்சதுங்க. 1 இயர் ஆகுது வச்சு. நல்லாவே காய்ச்சது. காயும் நல்லா விட்டுருந்துச்சு. இப்போ பாருங்கள் காய் விட்டுருக்கு. நல்லா பெருசாக வரும், நல்லாயிருக்கும். 1 இயர் 3 மந்த்ஸாக என்னமோ ஆகுது. ஒரு 10 காய்கிட்ட காய்ச்சதுங்க. இது கற்பூரவள்ளி. நல்லாவே வந்துருந்துச்சு. நல்லா மெடிசன் பிளான்ட் இது. கோல்டெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறது. இது பாருங்கள் சில்லி. சும்மா சீட்ஸ் போட்டிருந்தோம், வந்திருக்கு. இது பாருங்கள் கனகாமரம். அழகாக எங்கள் கார்டன் அக்கா வச்சுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுன்னா பூக்கும் போல். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது டொமேட்டோங்க. வேறு ஒரு இடத்துல இருந்துச்சு, அதை தூக்கி இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் நாங்கள். இங்கேயும் கொஞ்சம் வெத்தலைங்க இருக்குது. இது சின்ன இலை. இல்லை சின்ன சின்னதாக இலைங்க இருக்குது. இங்கேயும் கொஞ்சம் வெத்தலை செடி நல்லாவே வந்திருக்கு. இது துளசி. இந்த ஃப்ளவரும் நல்லா இருக்கு பாருங்கள், எல்லோ கலரில். நம்ம சாமிக்கெல்லாம் வச்சுக்க யூஸ் பண்ணிக்கலாம். இங்கேயும் கொஞ்சம் செடிங்க வச்சுருக்கோம். கலர் கலராக பூக்கிறது அந்த மாதிரிலாம் வச்சுருக்கோம்.
இங்கேயும் ஒரு ரோஸ் செடி வச்சுருக்கோம். மணி பிளான்ட்டு எல்லாம் வச்சுருக்கோம். இது வந்து நாங்கள் கேரட்டு, பீட்ரூட்டு, ரேடிஷ் போட்டிருக்கோம். ஆனால் ஏதோ ஒரு செடி மட்டும் வந்திருக்கு. இப்போ பாருங்கள், போட்டு சரியாக 1 வீக் ஆகுது. போன வெனஸ்டே போட்டோம். இப்போ பாருங்கள், ஏதோ ஒரு செடி வந்திருக்கு. மீதியெல்லாம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். இதோட ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு டே பை டே நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த 2 குழி வந்து நான் உங்களுக்கு என்ன ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி காட்டுறேன். வீட்லேயே எப்படி உரம் தயாரிக்கிறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் என் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா என் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும். நீங்களும் எப்படி நான் கார்டனிங் மெயின்டைன் பண்ணுறேன், எப்படி வந்து உரம் தயாரிக்கிறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்க, நான் எங்கள் வீட்டு கார்டனை நீங்கள் சுற்றி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ஃப்ரண்ட்டு மட்டும்தான், பேக்கும் இருக்குது. நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் பார்ட் 2ல் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, எங்கள் கார்டனை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, பாய். அடுத்த இதில் வந்து நான் பார்ட் 2 போடுறேன், பேக் சைடு கார்டன். பாய்.